மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சினிமா தயாரிப்பாளர் திரு குகநாதன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். நடிகர் விஜய் இன்னும் ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் முழு நேரமாக அரசியல் ஈடுபட போகிறேன், அதில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அப்போ விஜய் இன்னும் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் இன்னொரு படம், இதுதான் அவருடைய கடைசி படமாக இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் சினிமாவிலேருந்து வெளியே போகிறார் அப்படின்றத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவில இருந்து அவர் நல்ல விஷயத்துக்காக வெளியே போறாரு. தமிழ்நாட்டுக்கு இப்ப ஒரு நல்ல தமிழ் இன தலைவர் தேவை. அந்த இடத்தை பூர்த்தி பண்றதுக்காக சினிமாவை விட்டு போறாரு. சினிமாவை விட்டு போனாலும் கூட சினிமாவை அவர் மறக்க மாட்டாரு. சினிமாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்துட்டு இருப்பாரு. என்னன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவில இருந்து இவ்வளவு பெரிய புகழோட அந்த இடத்தை விட்டு பதவிக்கு போற ஒரு நடிகர் விஜய் என்று நினைக்கிறேன். அதனால சினிமா உலகத்துக்கு வர்ற நட்சத்திரத்தை விட தமிழ் மக்களுக்கு ஏற்பட போற நன்மைகள் அதிகமா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது சினிமாங்கிறது ஒரு சின்ன வட்டம், பட் தமிழகம்ங்கிறது உலகத்தால மதிக்கப்பட்ட ஒரு பண்பாடு மிக்க, கலாச்சாரம் மிக்க, ஒரு ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு இனம். அந்த இனத்துக்காக அவர் சேவை செய்ய வரும்போது அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. சினிமாவை விட அது மிகவும் வரவேற்கத்தக்கது. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் அதுக்கு தகுதியான ஆள் என்று நான் மனப்பூர்வமா நம்புறேன். இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறப்ப கூட எல்லாரும் எம்ஜிஆரை தங்கள் நினைச்சுக்க கூடாது அப்படின்னாரு. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்றாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் பல பேர் வந்தாங்க, விஜயகாந்த் வந்தாங்க, சிவாஜி கணேசன் வந்தாங்க. அதுல குறிப்பிட்ட சிலர் தான் சாதிக்க முடிஞ்சது. இப்போ விஜய்க்கு நீங்க எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும், நீங்க எப்படி சொல்ல வரீங்க? ஏன்னா அவருடைய கடைசியில பண்ணின ஒரு 15 படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது மக்களுக்காகத்தான் இருந்திருக்கும். அதே மாதிரி அவர் ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு நிறைய நல்லதுகள் செய்துட்டு வர்றாரு. அதை விட அவர் எம்ஜிஆர் 100% இவர் ஆரம்பத்திலேயே ஒரு 60% இருக்காரு. ஏன்னா தூத்துக்குடிக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு போராளியா இறங்கி வேலை செய்திருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு ஒரு நல்ல தலைவர் இருந்தாரு. அவருடைய இதய கனியா அவர் இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் வேற மாதிரி காலம் மாற மாற அந்த காலத்தினுடைய இதோட ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர அவரோடு இவர் என்று ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஜெயக்குமார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் அந்த குடும்பமே ரொம்ப திராவிட இயக்கத்து மேல ரொம்ப அக்கறையோட ரொம்ப ஈடுபாடோட இருந்தவர்கள். அதனால இதை அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா தவறான கைகளுக்கு அரசியல் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நடிகர் அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் ஆதரவு உள்ளவர், தைரியசாலி, அதை ஏற்றுக்கொண்டு மக்களை வழிநடத்தினா நல்லதுன்னு தான் எனக்கு படுது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.